விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் பயணிக்க ஆரம்பித்த மறு நிமிடத்திலிருந்து அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக அவருடைய கட்சி தொண்டர்கள் மீது அணில்கள் என்கின்ற ஒரு அடைமொழியோடு அழைக்கக்கூடிய களங்களும் இங்கு தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதற்கு பல ஊடகங்கள் ஒத்துதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகின்றது. இது மிகைப்படுத்தப்பட்ட சொல்லல்ல, நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து தான். இங்கு பெரும்பாலான ஊடகங்கள் இன்று தங்களுடைய செயல்பாடுகளை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை, அல்லது மக்கள் சார்ந்த விடயத்தில் தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் எங்கிருந்தோ இயக்கப்படுகிறார்கள். அந்த இயக்கம் யாரால் இயக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயத்திற்கு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை வைத்தாலே உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சில ஊடகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிரிவிலிருந்து ஒரு அழைப்பு போகின்றது. நீங்கள் எங்களுடைய கட்சியை ஆதரிக்க வேண்டும், ஆனால் ஆதரிப்பது போல நீங்கள் முதலில் காட்டிக்கொள்ளக்கூடாது. எங்களை எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டு பின்பு எங்களை ஆதரிக்க வேண்டும். இந்தந்த தலைவர்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் நீங்கள் கேலியாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். உங்களுக்கு மாதம் அதற்கான ஊதியம் வந்துவிடும் என்று பேசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி பரவலாகவே ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இது இந்த தேர்தலில் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விடயமா என்றால், கடந்த தேர்தலிலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறியது என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்படுகின்றன. தற்பொழுது அதனை மையப்படுத்தி நாம் பல நகர்வுகளை வைத்து அதற்கு உறுதிப்படுத்த முடியும். இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் விவாத மேடைகளை நடத்துகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய கோட்பாடு கொள்கைகளை மையப்படுத்தி அல்லது அப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை முதன்மைப்படுத்தி அவர்கள் ஒரு விவாதங்களை அரங்கேற்றுகின்றார்கள். இந்த விவாதங்கள் அரங்கேறுகின்ற பகுதிகளில் அந்த நெறியாளராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே அவருடைய கண்ணில் அவர் அந்த கட்சி மீது எப்படியெல்லாம் விமர்சனம் வைக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய செயல்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பிற கட்சிகள் பேசுவதற்கு அதிக நேரம் ஒதுக்கப்படும். ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியை சார்ந்த அந்த பிரமுகர் பேசுவதற்கான நேரம் குறைவாக ஒதுக்கப்படும். மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது இவர் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அதற்கு நெறியாளர் உடனடியாக அமைதிப்படுத்தி விடுவார், அல்லது வேறொரு கேள்வியை கொண்டு வந்து திணித்து அந்த கேள்வி கேட்ட தாவேகா பிரமுகர் கேள்வி கேட்காத ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறார். தாவேகா கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக வைப்பதற்கான ஒரு களத்தை அந்த விவாத மேடையில் உருவாக்கி கொடுக்கிறார். அப்படி என்றால் இங்கு சமநிலையில் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதுபோல இவர்கள் யாரோ ஒரு சிலரால் இயக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதை நீங்கள் சமீபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவாத அந்த களங்களிலும் உங்களால் பார்க்க முடிகின்றது. அதுபோல விஜய் அவர்கள் நாகையில் எடுத்து வைத்த கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பயந்து மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் பதிலளிக்கின்றார். நாங்கள் மகப்பேறு மருத்துவரை வைத்திருக்கிறோம் என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார். அதுபோல நாகையை சார்ந்த ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர் அலறி பிடித்து கொண்டு நாங்கள் லஞ்சம் பெற்றோம் என்கின்ற விடயத்தை ஒத்துக்கொள்கிறார். அப்படியென்றால் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான கேள்வியைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார். மக்கள் சார்ந்த கேள்விகளைத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்பது இங்கு புலனாகிறது. ஆனால் ஊடகங்கள் அதை குறித்த விடயங்களை குறித்தெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு மின்சாரம் இல்லை என்று சொன்னார்கள், மின்சாரம் மட்டும் ஒழுங்காக செயல்பட்டு கொண்டிருந்தால் அணில் குஞ்சுகள் அங்கு சிக்கி இறந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள். இதற்கு முன்பு தமிழகத்தில் எந்த தலைவர்கள் வந்த பொழுதும் தொண்டர்கள் மரங்களில் மீதோ இதுபோன்ற உயரமான இடங்களில் மீதோ ஏறி இருந்து பார்க்கவில்லையா? நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால்
எத்தனையோ தலைவர்கள் வந்தபொழுது மக்கள் இதுபோல ஆர்வத்தில் ஏறி மேலே நின்று பார்த்திருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். சில தலைவர்கள் வந்தபொழுது ஒரு மரத்தில் பல பேர் ஏறி நின்று மரம் முறிந்து விழுந்த கதைகள் எல்லாம் இதே தமிழகத்தில் அரங்கேறி இருக்கின்றன. ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தங்கள் தலைவனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு உயரமான இடத்தில் ஏறி நின்று விட்டால் உடனடியாக இவர்கள் அதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மிகவும் கொடுமையான விமர்சனங்களாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றன. அதுபோல விஜய் அவர்கள் திருச்சியில் பேசிய பொழுது அந்த ஒலிவாங்கியும் ஒலிபெருக்கியும் நடத்திய சதுராட்டங்கள், முதலாக விஜய் அவர்கள் பேசிய பொழுது அந்த ஒலிவாங்கியில் இணைப்பு இல்லை. அதனால் அது அந்த இணைப்பு இல்லாத அந்த ஒலிவாங்கியில் தான் விஜய் அவர்கள் பேசினார்கள். அந்த ஒலிவாங்கி பிரச்சனையை கொடுக்கிறது, அது தொழில் கோளாறு என்று அறிவித்து விட்டார்கள். அது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இரண்டாவது பேசப்பட்ட அந்த ஒலிவாங்கி இணைப்பு கொடுத்து பேசப்பட்ட ஒலிவாங்கி. அந்த இணைப்பு கொடுத்து பேசப்பட்ட அந்த ஒலிவாங்கி எந்த ஒலிபெருக்கியோடு இணைக்கப்பட்டிருந்ததோ அந்த ஒலிபெருக்கியின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒலிபெருக்கியின் இணைப்பை துண்டித்தது யார் என்கின்ற கேள்விதான் இங்கு பிரதானமாக எழும்பி இருக்கின்றன. அதற்கான விளக்கத்தை கேட்டால், உங்களுடைய ஒலிபெருக்கி செயல்படவில்லை என்றால் நீங்கள் அதை தெளிவாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை, நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாடத்தை எடுக்கின்றார்கள். தமிழக அரசியல் களத்தில் யார் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளை சார்ந்தவர்கள் அரசியலை கற்றுக்கொண்டு இவர்கள் அரசியல் களத்தில் வந்திருந்தார்களா, அல்லது தங்களை வளப்படுத்துவதற்கு இவர்கள் அரசியல் களத்தில் வந்திருந்தார்களா? ஒன்றுமே இல்லாமல் 20 ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு புகைவண்டியில் ஏறி சென்னைக்கு வந்தவர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக கோலோச்சி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இவர்கள் அரசியலை கற்றுக்கொண்டு வந்தார்களா, சுயநலத்தை கற்றுக்கொண்டு வந்தார்களா என்கின்ற விடயத்தை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்தால் உங்களுக்கே உண்மை தெரிந்துவிடும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் அப்பழுக்கற்ற தொண்டர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். யாருடைய காசுக்கும் அவர்கள் ஆசைப்படவில்லை, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படவில்லை. இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை விதைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு வேங்கை என பாய்கிறார்கள். இந்த வேங்கை பாய்ச்சலை பார்த்து ரசிக்க வேண்டியவர்கள் வயதாகி நிற்கக்கூடிய காரணத்தினால் தங்களால் முடியாது, இதுபோன்ற ஒரு பாய்ச்சலை எடுக்க முடியாது என்கின்ற நிலைப்பாடு தங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் வேறொரு கோணங்களில் விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஒரு அறிஞன் அழகாக சொல்லுவான், யார் ஒருவர் விமர்சிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் விமர்சிக்கக்கூடியவனை விட அதிகமான உயரத்தை நோக்கி வளர்ந்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம். இன்று திராவிட கட்சிகள் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் அவர்களை எல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் உயர்வான நிலைக்கு சென்று விட்டார் என்பதாகத்தான் நாம் இங்கு கணிக்க முடிகின்றது. காத்திருப்போம். மாற்றத்திற்கான அரசியலோடு விஜய் அவர்களுடைய பயணம் தமிழகத்தில் வெற்றி வாகை சூடும் என்கின்றார்கள் அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.